பிரைஸ் லார்ட். உங்கள் யாவரையும் அற்புதங்கள் 1000 என்ற புது எபிசோடில் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் திருச்சியில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 6 ஆண்கள் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டுகளிலே துர்மரணம் அடைந்தார்கள். விபத்திலே சடுதியாய் விழுந்து இப்படி துர்மரணத்தை சந்தித்தார்கள். அந்த மரணத்திற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை. ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்று. அந்த குடும்பம் எங்களுடைய ஜெபத்தை தேடி வந்து இந்த காரியத்தை எங்களிடத்தில் சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த ஆச்சரியமான காரியங்களை குறித்து இந்த காணொளியில் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இதோ இந்த பில்லி சூனியம் குறித்ததான காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் யாவரையும் இந்த ஜெபத்திற்கு வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். பார்க்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து இந்த ஜெபம் முழுவதும் பாருங்க. உங்கள் வீட்டிற்குள்ளும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக குடும்ப ஐக்கிய உபவாச ஜெபத்தை பல பகுதிகளில் பல டிஸ்ட்ரிக்டில் நடத்தி வந்தோம். திருச்சியில் எங்களுக்கு காட்டூர் என்ற பகுதியில் ஒரு ஜெப மையம் இருந்தது. அந்த பகுதியை சார்ந்த ஒரு வயதான தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய கிட்னி ஃபெயிலியர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் குணமடைந்ததுனால, அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுனால அவர்களுடைய மேல் மாடியை எங்களுக்கு ஜெபம் நடத்த கொடுத்திருந்தார். ஒவ்வொரு மாதமும் அங்கே ஜெபம் நடத்துவது வழக்கம். அப்படியாய் 2022ஆம் ஆண்டு நாங்கள் அங்கே சென்றிருக்கும் பொழுது ஒரு சகோதரி கண்ணீரோடே வந்து, பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபத்துக்கு வரணும் என்று அழைத்தார். அந்த மாதம் நாங்கள் முடியாதம்மா என்று சொல்லி கடந்து வந்து விட்டோம். 2வது மாதமும் அந்த ஜெப மையத்துக்கு வந்து, பாஸ்டர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜெபத்துக்கு வரணும்னு சொன்னான். அப்பொழுது அவரிடத்துல நாங்கள் சொன்னோம், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஜெப மையத்திற்கு வந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நான் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரைக்கும் உங்களுடைய இடத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இங்கே வருவதற்கு நீங்கள் உங்களுடைய இருதயம் இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தினரை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. எங்களுடைய ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம் என்பதனால நாங்கள் வீடு வீடாக சென்று ஊழியம் செய்பவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னேன். அடுத்தடுத்த மாதங்களிலே தொடர்ந்து அந்த சகோதரி ஒரே வார்த்தையை சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன்னு. 3 மாதம் கடந்தது. 4வது மாதம் போகும்பொழுது இப்பொழுது ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேசுகிறாரு. நான் ஆண்டவரிடத்தில் பேசுகிற, ஆண்டவரே, இந்த மாதம் போனாலும் அந்த சகோதரி வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன்னு கூப்பிடுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன செய்யறது? நான் வெறுமனே அவங்க அழைக்கிறார்கள் என்று சென்றால் அந்த இடத்துல அற்புதம் நடப்பது கிடையாது. உமக்கு சித்தமானால் தான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். அந்த குடும்பம் என்னன்னு தெரியாது, என்ன சூழ்நிலைன்னு தெரியாதுன்னு ஆண்டவரிடத்துல கேட்டேன். கேட்கும் பொழுது ஆவியானவர் சொன்னான், நீ போ என்று. அந்த ஜெபம் வேகமாக முடித்துவிட்டு ஒரு 4 மணிக்கு வழக்கம் போல் அந்த சகோதரி வந்து, இந்த மாதமாவது எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன்னு கூப்பிட்டாங்க. இந்த மாதம் நாங்கள் வருகிறோம்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நான் வேகமாக போய் உங்களுக்கான காரியத்தை ஆயத்தம் பண்ணிடுறேன், அட்ரஸ் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி நானும் என்னுடைய மனைவியும், என்னோட ஒரு ஒரு பெண் ஊழியக்காரர் ஆந்திராவிலிருந்து வந்திருந்தாங்க, அவர்களை அழைத்து கொண்டு அந்த லோக்கல் சிலரை அழைத்து கொண்டு நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். அது ஒரு கேட்டட் காம்பவுண்ட் போல் இருந்தது. ஒரே ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 8 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. மொத்தமாக அந்த காம்பவுண்ட் வாலால் அடைக்கப்பட்டிருக்கு. உள்ளே சென்றோம். அங்கே அநேக பெண்கள் எங்களை வந்து, பாஸ்டர், பிரைஸ் லார்ட், வாங்க வாங்க என்று சொல்லி ஒரு அறைக்கு அழைத்து சென்று ஒரு அறையில் அங்கே நிற்க வச்சாங்க. அந்த அறை காலியாக இருந்தது. அந்த அறையில் ஒரு சேர் கூட இல்லை, எதுவுமே இல்லை. வேகமாக பெண்கள் சிலர் ஓடி போய் எங்களுக்கு ஒரே ஒரு சேர், என்னுடைய மனைவிக்கு ஒரு சேர், என்னோடு வந்திருக்கிற இன்னொரு ஊழியருக்கு 3 சேர்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. மற்றவர்கள் தரையில் அமர்ந்துக்கிட்டாங்க. அமர்ந்து நாங்கள் ஒரு சில நிமிஷங்கள் இருக்கும் பொழுது ஒரு 2-3 பெண்கள் ஒரு ஆணை தோளில் சுமந்தவாறே அழைத்து வந்தாங்க. 3 பேர். நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அவரால் நடக்க முடியல. அந்த ஆணால் காலை எடுத்து வைத்து நடக்க முடியல. அந்த கால் அப்படியே தரைத்து கொண்டு வருது. தோளில் சுமந்து வராங்க. வந்து எனக்கு முன்பதாக ஒரு இருக்கையை போட்டு அங்கே அமர வச்சாங்க. நான் கேட்டேன், ஏம்மா, உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா? நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வேறு யாராவது தூக்கிட்டு வர சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு. இல்லை பாஸ்டர், யாரும் இல்லாததுனால தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எல்லாரும் ஜெபத்துக்கு வந்துட்டிங்களா? உங்கள் கணவன்மார்கள் எங்கே வேலைக்கு போயிருக்காங்களா? என்ன ஆச்சு? யாருமே காணுமே, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களேன்னு கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னை அதிர்ச்சி அடைய செய்தது. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக கவனமாக கேளுங்க. ஒருவேளை உங்கள் வீடுகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வேறு விதமாக நடக்கலாம்.
கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அங்கிருந்த ஒரு வயதான, அதாவது ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தான். பாஸ்டர், நான் அதோ அங்கே நின்றுட்டுருக்காங்களே அந்த அம்மாவுடைய மகனை திருமணம் செய்து கொண்ட பெண். என்னுடைய பிள்ளைகள் அதோ அங்கே இருக்காங்க பாருங்கள், அந்த ஒரு பெண். இன்னொரு பையன் இருந்தால் சில நாட்களுக்கு முன்பதாக இறந்து போயிட்டான். ஐ எம் சாரிம்மா அப்படின்னு. என்னுடைய கணவனும் இறந்து போயிட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நாங்கள் பாத்திரம் இருக்கிற தொழிலை செய்கிறோம். இந்த தொழில் எங்களுக்கு திருச்சியில் ஒரு கடை இருக்குது, 2 கடைகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு போய் நாங்கள் இந்த அலுமினியம் பாத்திரத்தில் விற்று நாங்கள் வருவோம். இதுதான் எங்களுடைய தொழில். இதோ இந்த தாயினுடைய 6 ஆண் பிள்ளைகள், 6 பேரும் இந்த தொழிலை தான் செய்கிறாங்க. ஒரே இடத்துல நாங்கள் மருமக்கள்மார்கள், நாங்கள் 6 பேர் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் வசிக்கிறோம். கடந்த 6 வருஷமாக ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. எங்கள் வீட்டில் தொடர்ந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் ஒருவர் மரித்து போனாங்க. முதல்ல என் கணவர் மரித்தார், பிறகு அவங்களுடைய கணவர்னு சொல்லி 4 பேரை காட்டி இந்த 4 மருமகளுடைய கணவன்மார்களும் மரித்து போனாங்க. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் தடிக்கு விழுந்து இறந்து போயிட்டார், ஒருத்தர் திடீர்னு துன்மரணம், அப்படியே தூங்கிட்டு இருக்கும் பொழுது இறந்து போனார். இப்படி தொடர்ந்து ஆண்கள் மாத்திரம் 4 பேர் இறந்தாங்க. கடைசியாக 2 வருஷம், போன 2 வருஷம் என்னுடைய பையன், வாலிப பையன் மரித்து போனான். 6வதாக இதோ அந்த 3வது சகோதரி அங்கே இருக்காங்க, அவங்களுடைய பையன் மரித்து போனான். இப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ஆண்கள் யாவருமே மரித்து போனாங்க. கடைசியாக இதோ இவர் ஒருவரும், இந்த கடைசி சகோதரியினுடைய கணவர் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்காங்க. மீதி எல்லாருமே மரித்து போயிட்டாங்க. ஆண் குழந்தைனாலும் மரித்து போயிடுது, அதுவும் வளர்ந்து காலேஜ் படிக்கிற அந்த வயதுகளில் மரித்து போகிறாங்க. கணவன்மார்களும் மரித்து போயிருக்காங்கன்னு சொல்லி இது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்தது, தொடர்ச்சியாக நடந்துச்சு இந்த துர்மரணங்கள். எதனாலனே தெரியல. நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, எந்த வியாதி இல்லை, சுகர், பிபி எதுவுமே இல்லை, ஆனால் மரித்து போனாங்க என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடையே அத்தனை பேரும் அந்த அறையில் ஒப்பாரி வைத்து கொண்டு அழுந்தாங்க. என்ன செய்யறதுனே தெரியல பாஸ்டர், இது எப்படி நிறுத்தணும்னு தெரியல. நாங்கள் போகாத இடம் கிடையாது, ஜெபிக்காத ஜெபம் கிடையாது, உபவாசிக்காத நாட்கள் கிடையாது. ஆனால் இது என்ன ஆகுது, எதனால், என்ன காரணம் என்று எங்களுக்கு யாருமே சொல்றதில்ல, என்ன செய்வதென்று தெரியலன்னு சொன்னாங்க. அன்று அவர்களுடைய கண்ணீரை பார்த்தேன். அந்த தூக்கி வந்த சகோதரன் இடத்துல நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த பக்கத்தில் அவருடைய மனைவி நின்று கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, அவரால் பேச முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இந்த வலதுபுறத்தில் இருந்த இந்த எலும்பை எடுத்து அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த எலும்பு எடுத்தால் மறுபடியும் 6 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ரிப்ளேஸ் பண்ணுவாங்களே, அந்த எலும்பை ஒட்ட வைப்பாங்களேன்னா அவங்க சொன்னாங்க, 2 வருஷம் ஆச்சு இப்படியே தான் இருக்கார். அங்கே போய் தொட்டு பார்த்தா என்னால் தலையில் இங்கே தொட்டேன்னா மூளையை தொட முடியுது, அவ்வளோ பெரிய ஓட்டை அங்கே இருந்துச்சு. அந்த குடும்பத்தை பார்க்கும்போது வேதனை. அவங்களுடைய பெண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்னு பெண் பிள்ளைகள் மாத்திரம் உயிரோடு இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளும் கணவன்மார்களும் மரித்து போயிட்டாங்க. என்னன்னு தெரியல. சரி, நான் சொன்னேன், சரி நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்க நாங்கள் யாவரும் ஆயத்தப்பட்டு ஒரு பாடலை அந்த ஆந்திராவிலிருந்து வந்த அந்த பெண் ஊழியர் இடத்துல ஒரு பாடல் பாடுங்க, அந்த தெலுங்கு பாட்டு ஒன்று பாடுங்கன்னு சொல்லி பாடும் பொழுது அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஜெபத்தை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருந்த முதல் பெண் திடீர்னு பெரிய கூச்சலிட்டு டாபார்னு தரையில் விழுந்து பாம்பை போல நெளிய ஆரம்பித்துட்டார் அந்த பெண். நாங்கள் யாருமே பயப்பட வேண்டாம், நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை உங்களுடைய வாயிலிருந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த சகோதரியிட அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே என்று அந்த பெண்ணின் தலை மீது வைத்தோன்னே படுத்து வளைந்து கொண்டிருந்தவர் அப்படியே எழுந்து, அப்படின்னா கை கூட ஊனலை. அந்த ஆச்சரியத்தை அத்தனை பேரும் பார்த்தாங்க. அந்த கையை ஊனி தானே நம்ம எந்திரிப்போம், நல்ல குண்டாக இருக்காங்க அந்த லேடி. அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி வளைந்து கொண்டு இருந்தவர்கள் சடுதியாக இப்படி முழங்காலில் நேராக நின்றுட்டாங்க. அது எப்படி வந்தாங்கன்னே தெரியல, எப்படி கை ஊனி வந்தாங்க, இப்படின்றதுக்குள்ளே நேராக நின்றுட்டாங்க. நேராக நின்று இப்படி பார்த்தாங்க, நாக்கை இவ்வளோ தூரம் இறக்குனாங்க. அவங்களுடைய நாக்கு இந்த தாடையிலிருந்து கீழ் வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்துச்சு. இந்த நாக்கை தொங்க விட்டு அப்படி மேலே எடுத்து பார்த்துட்டு என்னை துரத்தணும்னு நீ நினைக்கிறியா, அது உன்னால் முடியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி டபக்குன்னு விழுந்துட்டாங்க. பிறகு ஜெபத்தை முடித்தோம். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இது என்ன காரியம் என்று கேட்கும் பொழுது தேவன் வெளிப்படுத்தினார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தொழில் போட்டியின் நிமித்தமாக இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற கடை நடத்துபவர்களால் மிகுந்த வேதனை அடைந்து ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியாமல் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆப்போசிட்டில் கடை வைத்து நடத்துபவர்கள் இவர்கள் மீது சில பில்லி சூனிய காரியங்களை செய்திருக்காங்க.
அதனால் இவர்கள் கண்டுபிடிச்சு கோபம் அடைஞ்சு எங்கள் கடையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களான்னு சொல்லி இவர்களும் பழி தீர்ப்பதற்காக என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பழி தீர்ப்பதற்காக இவர்களுடைய இந்த அந்த அந்த வயதான தாயினுடைய 6 பிள்ளைகளில் சிலர் போய் இந்த பில்லி சூனியம் செய்பவர்களை கண்டுபிடித்து இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பில்லி சூனியத்தை செய்து அந்த குடும்பத்தின் மீதும் அந்த கடைக்கும் இப்படிப்பட்ட காரியம் செய்திருக்காங்க. சில ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு, அந்த பில்லி சூனியம் செய்ததன் நிமித்தமாக ஆப்போசிட்டில் தொழில் செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் பைக்கில் செல்லும் பொழுது அவருடைய மனைவி, பிள்ளை 3 பேரும் லாரியில் அடிபட்டு இறந்து போனாங்க. அந்த கடையும் மூடப்பட்டுச்சு. அந்த கடை இதுவரை திறக்கலை. அதற்கு பிறகு ஆப்போசிட்டில் இன்னும் சில கடைகள் இருந்தது. ஆனால் பிரதானமான போட்டியாளர் மரித்து போயிட்டாங்க. இவங்களுக்கு மனசங்கடம் இருந்தாலும் இப்போ போட்டியாளர் இல்லை என்று சொல்லி இதை வெளியில் யாருக்கும் காட்டாமல் அவங்க பாட்டுக்கு தொழில் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த கிரியை, அந்த பில்லி சூனியத்தின் ஆவி இப்பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமாக இவர்களுடைய குடும்பத்தை நாசம் செய்ய ஆரம்பித்தது. வழக்கம் போல் சபைக்கு போனாங்க, வழக்கம் போல் ஞாயிறு ஆராதனைக்கு போனாங்க, வழக்கம் போல் காணிக்க போட்டாங்க, வழக்கம் போல் தொழில் செய்ய போயிட்டாங்க, பாத்திரத்தை விற்க கிராமங்களுக்கு போனாங்க, நல்லவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் சடுதியாக அவருடைய குடும்பத்திற்குள்ள முதல் மகன் மரித்து போகிறான் விபத்தில். அந்த மரணம், அந்த ஓலம் முடிவதற்குள்ள அடுத்த வருடம் அதே சில மாதங்களில் சரியாக 12 மாதத்தில் இன்னொரு ஆண். இப்படி மொத்தம் 4 ஆண்களும் 2 வாலிப பையன்களும் சேர்த்து 6 பேர் தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை தேவன் காட்டினார். இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இதுதான் நடந்தது என்று. அந்த பெண்கள் மாறில அடித்து கொண்டு ஐயோ ஐயோ நான் சொன்னனே. யார்? அந்த 2வது மருமகளும் 3வது மருமகளும் இருதயத்தில் அழித்து கொண்டு சொன்னாங்க, ஐயோ நான் அவர்கிட்ட நான் சொன்னனே கேட்கலையே. இதை குறித்து சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம குடும்பத்தில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொன்னாரே. நான் இதை ஒரு பெரிய சம்பவமாக நினைக்கல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிடலான்னு நினச்சேன். இப்படியாய் எங்களை பழி தீர்த்து விட்டதே இந்த பிசாசு, இந்த துர்குணத்தின் ஆவிகள், இந்த பில்லி சூனிய ஆவிகள் எங்கள் குடும்பத்தை கெடுத்து விட்டதே என்று சொல்லி அழுது புலம்பினார். அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் அழ ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கடைசியாக அதோ அவருடைய அந்த தாயினுடைய 3வது மகன் ஒருத்தர் உயிரோடு இருக்கார். என்னுடைய கணவர் கடைசி. இவங்க 2 பேர் தான் இப்போ ஆண்கள் என்றே இந்த குடும்பத்திலே இருக்காங்க. எப்படியாவது ஆண்டவர் இடத்துல இரக்கத்தை வாங்கி கொடுங்க, இரக்கத்தை பெற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி கையெடுத்து அவர்கள் கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பாவத்தை ஒப்புக்கொடு என்று சொல்லி. அதற்கு பிறகு அடுத்த மாதங்களிலே நம்முடைய உபவாச ஜெபத்திற்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் பொழுது தேவன் அந்த வீட்டின் சிறையிருப்பை மாற்றும்படிக்காக சித்தம் வைத்திருந்தார். அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த காரியங்கள் தேவனுக்காக செய்து உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்க, நிச்சயமாக தேவன் இரக்கத்தை கொடுப்பார். நீங்கள் பாவத்தை மறைத்து கொண்டால் நீங்கள் வாழ்வடைவதில்லை, இரக்கம் பெறுவதில்லை என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்னேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் தேவன் அவர்களுடைய வீடுகளுக்குள் இருந்த அந்த பில்லி சூனிய ஆவியிலிருந்து விடுதலை தந்து, அந்த மரண கட்டுக்களிலிருந்து விடுதலை தந்து, இப்போ கடைசியாக நான் கேள்விப்படும் பொழுது அந்த 2 ஆண்களும் இப்போ பத்திரமா இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மரணம் தடுக்கப்பட்டுச்சு. அந்த வீட்டிற்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்தார். வேதம் சொல்லுது, இதோ தேவனுடைய சத்தியத்தை நாம் அறியாதவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை அழித்து போடுவார், நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்காய் நாம் விட்டு கொடுப்போம் என்று வேதம் சொல்லுது. எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த பில்லி சுனிய ஆவி என்பதிலும் பெரிய வல்லமையுடையவர் நம்மளுடைய கர்த்தர் தேவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் அவனுடைய பாவங்கள், அவன் செய்யக்கூடிய கிரியைகளின் பலனை நாம் அனுபவிக்கணும். சில நேரத்தில் இந்த பில்லி சூனியம், இப்படிப்பட்ட மாய மந்திரங்கள் நாம் நிறைய விதத்தில் நம் குடும்பத்தை நாசமாக்கும்படிக்காக மற்றவர்கள் எழும்பி வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை, தொழிலில் பிரிவினை என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்யும்படிக்காக பிசாசானவன் நம் குடும்பத்தை கட்டி வைத்திருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, விடுதலையை பெற்றுக்கொள்ள நாடு. ஆமென். நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். விடுதலை பெறாமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்வது வீணானது. ஞாயிறு ஆராதனைக்கு போகிறோம், சபையில் நாம் காணிக்க கொடுக்குறோம், அப்படியே என்று சொல்லி நீங்கள் அசட்டை செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரியான சில வித்தியாசமான காரியங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தால், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உடனடியாக நம்முடைய சபைக்கு வந்து, நம்முடைய ஜெப மையத்திற்கு வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காரமடை என்ற இடத்துல இருக்கிற நம்முடைய ஜெப மையத்தில் HBM இந்தியா மிராக்கிள் ப்ரேயர் சென்டரில் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடத்தி வருகிறோம். உங்களுக்கு அது அருகாமையில் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம்.
3வது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் விருதுநகரில் YMCA திருமண மண்டபத்தில் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடத்துகிறோம். அது தென் தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கலந்து கொள்ளணும் என்பதற்காக அங்கே நடத்துகிறோம். இந்த 2 ஜெபங்களை தவிர நம்முடைய ஜெபங்கள் வேறு எங்கேயுமே நடக்காது, வெளியில் டைரெக்டாக. இந்த ஜெபங்களுக்கு நேரடியாக வந்து ஒரு குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு சமயத்தில் அந்த சகோதரி நான் 3 மாதம் வருவதில்லை என்று சொல்லியும் இந்த ஊழியனுக்கு எவ்வளோ மேட்டிமைன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இந்த விடுதலை கிடச்சிருக்காது. சில நேரத்தில் விடுதலைக்காக நாம் தொடர்ந்து முயற்சி போராடும். தேவன் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும், உங்களுடைய கண்களை திறக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பிரயோஜனப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.